நம் அருகே இருக்கும் விஐபி அப்படிங்கிற கான்செப்ட் புதுசாக நம்ம சேனல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு எங்கெங்கேயோ இருந்தோ சோர்ஸ்லாம் கேதர் பண்ணுறோம். பட் நம்ம பக்கம் இருக்கிறவங்களே நம்மளுக்கு ஒரு பெரிய சோர்ஸாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிறது வந்து வேதியியல் துறையில் ரொம்ப ஆர்வம் இருக்கிற ஜி சங்கர் அவர்களை தான் மீட் பண்ண போகிறோம். அவர் இப்போ வேதியியல் துறையில் வந்து பிஹெச்டி பண்ணிகிட்ருக்காரு. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து அவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு, ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவர் ஆர்வமாக இருக்கார். ஸோ இன்றைக்கி அவர்கிட்ட இருந்து சயின்ஸ் சம்மந்தமாக ஒரு சில இன்ஃபர்மேஷன் நம்ம கெயின் பண்ண போகிறோம். ஜி சங்கர்ஜி வணக்கம். வணக்கம் வணக்கம் ராம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க ஜி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஓகே ஜி, இன்றைக்கி நம்மளோட வியூவர்ஸ்க்கு வந்து சயின்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. சயின்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். சயின்ஸில் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு பர்சன் யார்? என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கோலா டெஸ்லா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அவர் தான் நான் இன்ஸ்பயர் ஆகி சயின்ஸில் ரொம்ப அதிகமான ஆர்வம் வர்றதுக்கு காரணமாக இருந்தவரும் அவர் தான். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஓகே, நிக்கோலாஸ் டெஸ்லா பற்றி எனக்கும் ஓரளவுக்கு தெரியும். பட் உங்களை இன்ஸ்பயர் பண்ணுற அளவுக்கு அவர் அவ்வளோ பெரிய ஆளா? நீங்கள் கொஞ்சம் அவரை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நிக்கோலா டெஸ்லான்றவர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்திலே மிகப்பெரிய அறிவியல் மேதை அப்படின்னு நான் சொல்லுவேன். எதை வச்சு நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவருடைய காலகட்டத்தில் அவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள் அவருடைய காலகட்டத்திலிருந்தே நடைமுறைக்கு வந்திருந்தது அப்படின்னா, இப்போ இருக்கிற டெக்னாலஜியை விட 200 வருஷங்கள் நாம் முன்னாடி இருந்திருக்கோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் அவரை ஒரு பைத்தியக்காரனாக தான் எல்லோரும் பார்த்தாங்க. ஏன், ரொம்ப புகழ்பெற்ற சயின்டிஸ்டாக மதிக்கப்படுற எடிசனே நிக்கோலா டெஸ்லாவை ரொம்பவே தரக்குறைவாக தான் நடத்தினார். அதனால தான் எனக்கு வந்து டெஸ்லாவை வந்து ரொம்ப பிடிக்கும். ஜி, எடிசன் தான் பல்பை கண்டுபிடிச்சாருன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பல்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு அடிப்படை தேவையான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதர் வந்து ஒரு டெஸ்லா அப்படிங்கிற ஒருத்தர் தரைகுறைவாக நடத்தினார் அப்படின்னா நம்பக்கூடியதா இல்லையா? அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? டெஸ்லாவை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்குது. அதே போல் எடிசனை பற்றியும் நீங்கள் அவருடைய மறுபக்கம் அப்படின்னு சொல்லலாம். அவர் எந்த அளவுக்கு தரக்குறைவாகவும் நடந்துக்கிட்டாருன்றதும் ஒரு சில விஷயங்கள் நடக்குது. இதை நான் முதல்ல சொல்ல விருப்பப்படுறேன். டெஸ்லா வந்து 1856 குரோஷியா அப்படின்ற ஒரு நாட்டில் செர்பிய பெற்றோர்கள் வந்து பிறந்தார். சிறு வயசுலேருந்தே ரொம்ப சயின்ஸில் வந்து ஆர்வத்தோடு இருந்தார். அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய மைண்டு மூலியமாகவே இந்த ஃபூரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கணக்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவார். டக்குன்னு ஆன்சர் சொல்லிடுவார். அவர் அந்த அளவுக்கு ஆன்சர் சொல்கிறத பார்த்துட்டு அவங்க வாத்தியார்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இவர் ரொம்ப ஏமாத்துறாரு, வேறு ஏதோ ட்ரிக் யூஸ் பண்ணி தான் இவர் சொல்கிறாருன்னு நிறைய மிஸ்கைடன்ஸ் தான் பண்ணார். அதே சமயத்தில் இவருக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ஃபீல்டில் வந்து நிக்கோலா டெஸ்லாவுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம். ஒரு சில சூழ்நிலை காரணங்களால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 1884 நியூயார்க் நகரத்துக்கு வராரு. அப்படி நியூயார்க் நகரத்துக்கு வந்துட்ட பிறகு இவர் வாலண்டியராக எடிசன் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வரார். ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியை வச்சு அந்த டிசி மூலிமா, அதாவது டைரக்ட் கரண்ட் மூலிமா எலக்ட்ரிசிட்டியை நாட்டு மக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எடிசன் வந்து அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறார். ஜி, நீங்கள் சொல்கிறத பார்த்தா எடிசன் வந்து ஒரு கம்பெனி மாதிரி வச்சு ரன் பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஸோ இப்போ சயின்டிஸ்ட்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஆராய்ச்சியில் மட்டும் இருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி கம்பெனிஸ் வச்சு ரன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கீழே ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க. ஆமாம். ஓகே ஜி, கண்டிப்பாக. எடிசன் மிகப்பெரிய சயின்டிஸ்ட் அப்படின்றத விட அவர் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் தான் நான் சொல்லுவேன். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த பிக் பாஸ் டாஸ்க் மாதிரி அவர் கீழே வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து நிறைய டாஸ்க்கை கொடுப்பார். இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சு கொடுத்துரு, இந்த வேலையெல்லாம் செஞ்சிரு, இத்தனை நாளைக்குள்ள செஞ்சிரு, நிறைய ஒர்க் ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய ஆள் எடிசன். அதுபோல் அவருடைய டைரக்ட் கரண்ட் மெத்தடில் பல்பை வந்து அதிக நேரம் எரிய வச்சார். எடிசன் வந்து பல்பை கண்டுபிடிக்க கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய கருத்து என்னென்னா, அப்போ கண்டுபிடிச்ச பல்பு நடைமுறையில் இருந்த பல்பு, எலக்ட்ரிக் பல்பை அதிக நேரம் எரிய வச்சார். அதுதான் எடிசன் பண்ணது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே பல்பை ஒரு சிலர் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களால வந்து அந்த பல்பை அதிக நேரம் கரண்ட்டை யூஸ் பண்ணி எரிய வைக்க முடியும். எடிசன் என்ன பண்ணாருன்னா, கையில் கிடைச்ச பொருட்கள்லாம் எடுத்து எரிய வச்சு பார்த்தாரு. இது வந்து நிறைய நேரம் எரிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்,
அப்படி தான் அவர் 1000 டைம்ஸ், அதாவது ஆயிரக்கணக்கான பொருட்கள் மரப்பட்டையிலிருந்து எல்லா பொருளையும் எடுத்து அந்த பல்பில் வச்சு எரிய வச்சு பார்த்தார். எல்லாமே எதுவுமே அதிக நேரம் வந்து எரியலை. கடைசியாக ஆக்சிடெண்ட்டாக ஒரு கார்பன், அந்த விளக்குலேருந்து வர கார்பன் மெட்டீரியல் ஒன்றத்தை எடுத்து எரிய வச்சு பார்க்கும்போது அது ரொம்ப நேரம் எரிஞ்சிது. அதை இம்ப்ரவைஸ் பண்ணி தான் இவர் வந்து பல்பை வந்து நிறைய நேரம் எரிய வைக்கிறதா மாற்றினார் எடிசன். ரொம்ப டைரெக்டாக எடிசன் தான் பல்பை வந்து முழுமையாக கண்டுபிடிச்சாரு அப்படின்ற கருத்தை என்ன பொறுத்தவரைக்கும் தப்புதான். அப்படி இருக்கும்போது எதனால் இப்போது பல்பை கண்டுபிடிச்சது எடிசன் தான் நம்மலாம் சொல்கிறதுக்கான காரணம் என்ன? அதாவது நம்ம மக்கள் நடைமுறையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற பிரச்சனை என்னென்னா, சயின்ஸ் கான்செப்ட் எதுவாக இருந்தாலும் அதை நிறைய சயின்டிஸ்ட் வந்து இம்ப்ரவைஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. இம்ப்ரவைஸ் பண்ணி கடைசியாக அவங்களுடைய பேர், அதாவது ஸ்டேபிளாக நிற்கும் பொழுது அவங்க அதை ஃபைனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ரேடியோவை கண்டுபிடிச்சது மார்கோனி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஒரிஜினலாக அந்த ரேடியோவுடைய பேட்டர்ன் யார்கிட்ட இருந்தது, அதாவது அதனுடைய சோர்ஸ் யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கோலா டெஸ்லா தான் கண்டுபிடிச்சது. அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிச்சது ஒருத்தராக இருந்தாலுமே அதுக்கான காப்பிரைட்ஸ் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு அந்த பெருமை போய் சேருதுன்னு சொல்ல வரீங்க? காப்பிரைட்ஸ் மட்டும் கிடையாது, உலகத்தினால அறியப்படுவது, அதாவது விளம்பரப்படுத்துதல் கூட அப்படி சொல்லலாம். ஓகே. அவங்க பேர் முதல்ல கண்டுபிடிச்சதால, இப்போ எக்ஸாம்பிள் நான் மார்க்கோனி சொன்னேன் இல்லைங்களா, அவர் என்ன வேலை பண்ணாருன்னா 1903 நினைக்கிறேன் நான், அவர் வந்து மோர்ஸ் கோட் மூலியமா 2000 கிலோமீட்டருக்கு பக்கம் எஸ்ன்ற ஒரு எழுத்தை ரேடியோ சிக்னல் மூலியமா டிரான்ஸ்ஃபர் பண்ணார். இதை பேஸ் பண்ணி தான் யூஎஸ் கவர்மெண்ட்டு அவருக்கு ரேடியோக்கு உண்டான பேட்டர்னை கொடுத்தது. நோபல் பிரைஸும் அதுக்காக வாங்கினார். ஆனால் 1943, அதாவது நிக்கோலா டெஸ்லா இறந்து 6 மாதங்கள் கழித்து ரேடியோவுக்கு மார்க்கோனிக்கு நாங்கள் கொடுத்த பேட்டர்ன் தப்புன்னு சொல்லி அதே கவர்மெண்ட், அதாவது நீதிமன்றத்தில் அந்த பேட்டர்னை கேன்சல் பண்ணிவிட்டு நிக்கோலா டெஸ்லாவுக்கு அந்த பேட்டர்னை கொடுத்தாங்க. எதனால் கொடுத்தாங்க அப்படின்னா, மார்க்கோனி வந்து நிக்கோலா டெஸ்லாவுடைய 11 பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த ரேடியோவை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் நிக்கோலா டெஸ்லா அதை பெருந்தன்மையாக விட்டு தரக்கூடிய ஆளும் தான். அதனால் கடைசியாக அந்த 1943 ஆண்டு நிக்கோலா டெஸ்லா இறந்து 6 மாதம் கழித்து அந்த ரேடியோவுக்கு உண்டான பேட்டர்ன் வந்து நிக்கோலா டெஸ்லாக்கே யூஎஸ் கவர்மெண்ட்டே மாற்றி கொடுத்துருச்சு. ஆனால் ஸ்ப்ரெட் அவுட் ஆன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாராலையும் அறியப்பட்ட பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கோனி மார்க்கோனில் வந்து. ஓகே ஜி, நீங்கள் சொன்னதை வச்சுலாம் பார்க்கும்போது டெஸ்லாவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் எனக்கும் அதிகமாக இருக்குது. அவர் எடிசன் கூட போய் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அவங்களோட கண்டுபிடிப்பு வந்து கண்டிப்பாக வேற ஒரு உச்சக்கட்டத்தை அடைஞ்சிருக்குமே. அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் சொல்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். எடிசனும் டெஸ்லாவும் இணைந்து வேலை செஞ்சுருந்தாங்க அப்படின்னா பலவிதமான டெக்னாலஜிஸ் வந்து அப்போவே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எடிசன் பண்ண தவறுனால அந்த நடைமுறைக்கு அது சாத்தியமே இல்லாத போயிடுச்சு. ஆக்சுவலாக எடிசன் கிட்ட 1884 நிக்கோலா டெஸ்லா வந்து வேலைக்கு போய் சேர்ந்தார். அப்படி வேலைக்கு போய் சேர்ந்த பிறகு என்ன பண்ணார் அப்படின்னா, எடிசன் வந்து மாதம் $100 டெஸ்லாவை ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக வேலைக்கு வச்சுட்டார். அப்போ அவருக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு எடிசன். என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, டிசியில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதாவது டைரக்ட் கரண்ட் மிஷினில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு $50,000 வந்து பரிசு பொருளாக தரேன் அப்படின்னு சொல்லி எடிசன் வந்து டெஸ்லா கிட்ட சொல்கிறாரு. ஒரே நிமிஷம், இந்த டிசி கரண்ட் டைரக்ட் கரண்ட்னு சொல்கிறீங்க, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா? டைரக்ட் கரண்ட் அப்படின்றது என்னென்னா, அதாவது எலக்ட்ரிசிட்டி ஒரு ஜென்ரேட்டர்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். மேக்ஸிமம் அது ஒரு பேட்ரி ரிலேட்டடானதாக இருக்கும். அந்த கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா அதை வந்து ஒரே திசையில் தான் அது வந்து ட்ராவல் ஆகும். அப்படி ஒரே திசையில் போகும் பொழுது அதை வச்சு நாம் தெரு விளக்குகள் அந்த மாதிரி விஷயங்கள், ஒரு சில பயன்பாடுகள் அதை வச்சு நாம் பண்ணலாம். இவ்வளோ தான் எடிசன் வந்து பண்ணி வச்சுருந்தார். ஆனால் அதில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸில் தான் வைக்க முடியும். அதாவது 1 கிலோமீட்டர் இல்லை 2 கிலோமீட்டருக்கு ஒரு சப்ஸ்டேஷன் நிச்சயமாக டிசிக்கு வந்து வச்சாகும். இதுதான் அவங்ககிட்ட எடிசன் கிட்ட இருந்த மிகப்பெரிய ட்ராபேக். அதே போல் எலக்ட்ரிசிட்டி லாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது டைரக்ட் கரண்ட். எலக்ட்ரிசிட்டி லாஸ் ஆகிறது தான் வந்து எடிசனோட பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக எடிசன் வந்து அந்த ப்ராஜெக்டை டெஸ்லா கிட்ட கொடுக்குறாரு.
அப்படி நினச்சி. ஆமாம். ஓகே ஜி. எடிசன் அதை டெஸ்லா அதை சால்வ் பண்ணாரா? அவரால் அதை சால்வ் பண்ண முடிஞ்சதா? டெஸ்லா வந்து அவர் ஆல்ரெடி எலக்ட்ரிசிட்டி ஃபீல்டில் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருந்ததால் அந்த டைரக்ட் கரண்ட் மெஷினரி வைஸ் அந்த எலக்ட்ரிசிட்டி லாஸ் இதெல்லாம் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு உண்டான வழியை அவர் வந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டார். ஆனால் அவர் கண்டுபிடிச்சி அந்த உண்டான சொல்யூஷன்ஸை எடுத்துகிட்டு போய் எடிசன் கிட்ட கொடுத்தாரு. எடிசனும் அதை பார்த்துட்டு என்ன பண்ண, பரவாயில்லையே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டுறாரு. அதே சமயத்தில் டெஸ்லா என்ன பண்ணுறாருன்னா எடிசன் கிட்ட, நீங்கள் எனக்கு பரிசா தர $50,000 அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி கேட்கும்பொழுது எடிசன் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு மிகப்பெரிய அமெரிக்கன் ஜோக், அதை போய் நீங்கள் நம்பிட்டீங்களே, அப்படிலாம் எதுவும் இல்லை, உங்களுக்கு ஹியூமர் சென்ஸே கிடையாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹர்ட் பண்ணிக்கிறார் டெஸ்லா. இதனால் மனசு நொந்து போன டெஸ்லா என்ன பண்ணுறாருன்னா எடிசன் கம்பெனியில் இருந்த வேலையை குவிட் பண்ணிக்கிறார். வேலையை விட்டுட்டு வெளியே வந்துட்டு பிறகு டெஸ்லா ஆர்க் அண்ட் லைட் கம்பெனி அப்படின்ற மற்ற ஒரு 2 பேர்கிட்ட சேர்ந்து ஆரம்பித்து அதை நடைமுறைக்கு கொண்டு வந்து அதில் கொஞ்சம் ஒர்க்கும் பண்ணுறாரு. ஆனால் டெஸ்லாவுடைய ஆர்வம் முழுமையாக எதில் இருக்குதுன்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டில் இருக்குது. திரும்பவும் அந்த ஆரம்பித்த கம்பெனியை அந்த நண்பர்கள்கிட்டே விட்டுட்டு இவர் திரும்பவும் என்ன பண்ணுறாருன்னா வேறு சில வேலைகளில் இன்வால்வ் ஆகிறதுக்காக போயிடுறாரு. அப்படி அவர் செஞ்ச வேலைகளில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடிசன் அப்போ அந்த டைரக்ட் கரண்ட்டை வந்து வீட்டுங்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்காக கேபிள்ஸ் எல்லாம் இந்த நிலத்தடியில் புதைக்கிறதுக்காக இருந்தது. அந்த நிலத்தில் குழி தோன்ற வேலைக்கும் டெஸ்லா போயிருந்தார். ஒரு நாளைக்கு $2 அப்படின்ற கூலிக்காகவும் வேலை செய்தார் டெஸ்லா. அப்படி செஞ்சுட்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 1888 அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு அசோசியேஷனில் ஏசியை பற்றி டெமோ கொடுக்குறாரு. அந்த டெமோ கொடுத்துட்டு இருக்கும் பொழுது அந்த டெமோ மூலிமா இம்ப்ரெஸ் ஆன வெஸ்டிங் ஹவுஸ் கம்பெனியை சேர்ந்த வெஸ்டிங் ஹவுஸ் அப்படின்ற ஒரு நிக்கோலா டெஸ்லா வந்து மீட் பண்ணுறேன், நான் வந்து உங்களுடைய கான்செப்ட் ஏசி கான்செப்டில் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களை மீட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி, நிக்கோலா டெஸ்லா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வெஸ்டிங் ஹவுஸ் மற்ற நண்பர்களும் கூட வந்திருந்தாங்க, அவங்கள கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணலாம், டெமோவாகவும் இருக்கட்டும், அது கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முறையை தேர்ந்தெடுக்கிறார். அவர் தேர்ந்தெடுத்த முறை தான் வந்து கொலம்பஸ் எக் அப்படின்ற ஒரு முறையை வந்து தேர்ந்தெடுக்கிறார். கொலம்பஸ் எக். கொலம்பஸ் எங்களுக்கு தெரியும், அமெரிக்காவை கண்டுபிடிச்சவர் தான் கொலம்பஸ். பட் கொலம்பஸ் எக் அப்படின்னா என்னது? கொலம்பஸ் எக் அப்படின்றது ஒரு பசில் மாதிரி அந்த காலத்தில் உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க. அதாவது 1492 கொலம்பஸ் வந்து அமெரிக்காவை கண்டுபிடிச்சார். அதுவே ஆக்சிடென்டலாக நடந்த விஷயம் தான். கொலம்பஸ் வந்து ஆக்சுவலாக இந்தியாவை கண்டுபிடிக்க ஆரம்பித்து அவர் போய் அமெரிக்காவில் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி கொலம்பஸ் கண்டுபிடிச்ச பிறகு அங்கே சும்மா விளையாட்டுக்காக என்ன பண்ணுறாருன்னா ஒரு எக்கை அங்கே இருந்த மக்கள்கிட்ட கொடுத்துட்டு இதை நேராக நிற்க வைங்க, செங்குத்தாக நிற்க வைங்க அப்படின்னு சொல்கிறாரு கொலம்பஸ். பல பேர் வச்சு பார்க்குறாங்க, அது நிற்கலை. சரி, கொலம்பஸ் கிட்டே அவங்க கொடுத்து நீங்கள் நிற்க வைங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அடியில் கொஞ்சம் லைட்டாக தட்டிட்டு அவர் நிற்க வைக்கிறாரு. அந்த எக்கு வந்து ஸ்டேபிளாக நிற்கிது செங்குத்தா. அந்த முறை தான் கொலம்பஸ் எக் அப்படின்ற ஒரு பசில் மாதிரி அது வந்து உருவாச்சு. ஸோ அதை வந்து டெஸ்லா இப்போ இங்கே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு? இங்கே எப்படி டெஸ்லா கொண்டு வர்றாரு அப்படின்னா, காப்பர்னால ஒரு எக்கு செய்கிறாரு டெஸ்லா. அந்த எக்கை வச்சு ஏசியை வந்து டெமோ பண்ணுறதுக்காக அந்த கொலம்பஸ் எக் முறையை வந்து பயன்படுத்துகிறாரு. அதாவது ரவுண்டாக ஒரு காயில் அந்த ஏசி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான டிவைஸ் எல்லாம் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். எஸ், ஓகே. ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் உருவாகிற ஒரு செட்டப் வந்து அவர் ரவுண்டாக உருவாக்கிட்டு அதுக்கு நடுவில் வந்து அந்த கொலம்பஸ் காப்பர்னால உருவாக்கப்பட்ட அந்த எக்கை வந்து வைக்கிறாரு. வச்சு அந்த ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை செலுத்தும் பொழுது அந்த எக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகும். ஓகே. அதுக்கு உண்டான தியரிகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிசம் மின்காந்த விசைகள் தான் அந்த பேசிக். அதாவது நிக்கோலா டெஸ்லாவுடைய கான்செப்ட் பேசிக் வந்து ஃபேரடே அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச எலக்ட்ரோ மேக்னட்டிசம் கான்செப்ட் தான் அதில் அவர் அப்ளை பண்ணியிருப்பார். அந்த எந்த ஒரு சர்க்கியூட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக ரவுண்ட் ஆச்சு, சுற்றுச்சு. அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன வெஸ்டிங் ஹவுஸ் அண்ட் கோ, நான் உங்களுக்கு ஃபன் பண்ணுறேன், இதை நீங்கள் நிறைய இம்ப்ரவைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஃபன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி தான் நிக்கோலா டெஸ்லா அவருக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கிற ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை வந்து இம்ப்ரவைஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ
ஸோ இப்போ டெஸ்லாவோட growth வந்து எடிசன் கிட்ட இருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் வெஸ்டிங்கோஸ் கூட ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் அவரோட growth ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்ல வரீங்க. ஓகே. ஆனால் இதில் மிகப்பெரிய நீங்கள் முதல்ல முன்னாடியே கேட்ட கேள்வி, எடிசனும் டெஸ்லாவும் இணைஞ்சி வேலை செஞ்சுருந்தா ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே தான் எடிசனுடைய பொறாமை குணம் அதிகமாக வெளிப்பட ஆரம்பிக்குது. எதனால் எடிசன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறார், எதனால் ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசி அவர் வச்சிருந்தது டைரக்ட் கரண்ட் மெத்தட். அதன் மூலியமாக நிறைய எலக்ட்ரிசிட்டியை அவர் இம்ப்ரவைஸ் பண்ணிட்டு வந்த சமயத்தில் நிக்கோலா டெஸ்லா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சு, அதாவது டிசியில் இருக்கிற குறைபாடுகளை நீக்கி ஏசி மூலிமா நிறைய இடங்களுக்கு கரண்ட்டை வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து சப்ளை பண்ண முடியுன்றது டெஸ்லாவுடைய கான்செப்ட். இங்கே இந்த ஏசி விஷயத்தை டெஸ்லாவுடைய கான்செப்டை சிதைக்கிறதுக்காக எடிசன் வந்து நிறைய தவறுகள் செய்ய ஆரம்பிக்கிறார். ஸோ அவரோட ஆராய்ச்சிகள் மட்டும் இல்லாமல் கூட இருக்கிறவங்க வளரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சில முயற்சிகள்லாம் எடிசன் ஈடுபடுறாரு சொல்லுவாங்க. இதுதான் எடிசனுடைய மறுபக்கம் அப்படின்னே சொல்கிறோம். அதாவது உலகத்துக்கு தெரிஞ்ச எடிசன் வேற, அவருக்கு தெரியாத, அவரை பற்றி தெரியாத மறுபக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்லாவை எந்த அளவுக்கு கார்னர் பண்ணி அவருடைய ஆராய்ச்சியை முடிக்கணும், அதாவது செயல்படாத அளவுக்கு கொண்டு வரணும்னு எடிசன் இன்வால்வ் ஆகின விஷயங்கள் ரொம்ப ரொம்ப தரக்குறைவான விஷயங்கள் என்னை பொறுத்தவரை. அப்படி என்ன செஞ்சார் அவர்? அப்படி எடிசன் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப மனிதாபிமானமற்ற செயல்களில் ஈடுபட்டார். எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, நிறைய ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் மூலிமா எலக்ட்ரிசிட்டி வந்து அதிகமான வோல்டேஜில் ப்ரொடியூஸ் ஆச்சு. இது வந்து ரொம்ப ஆபத்தானதுன்றதை பகிரங்கமாகவே அறிவிக்க ஆரம்பித்தார் எடிசன். தன்னுடைய டிசி வளரணும் அப்படின்றதுக்காக ஏசியை எந்த அளவுக்கு மட்டம் தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மட்டம் தட்டினார். எந்த முறையிலன்னு பார்த்தீங்கன்னா, நாய், பூனை, இந்த மிருகங்கள்லாம் பப்ளிக்காக அதாவது ஏசி கரண்ட்டை, அதாவது அல்டர்னேட்டிவ் கரண்ட்டை வச்சு பாஸ் பண்ணி மக்கள் மத்தியிலேயே கொல்ல ஆரம்பித்தார் எடிசன். இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கெலாம் ப்ரூஃப் இருக்கா? இதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்குது. எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா, எடிசன் அதாவது பப்ளிக்காக வந்து இந்த மிருகங்களை வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணி கொண்டதை அவரே வீடியோவாக எடுத்து ஏசி வந்து ரொம்பவே பாதிப்படைய செய்யும், இது வந்து மக்களுக்கு வந்து பாதுகாப்பானதாக இல்லைன்னு சொல்லி அந்த காலத்தில் பகிரங்கமாக எல்லாருக்கும் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். இதை வீடியோவே எடுத்தார். யூடியூப்பில் இந்த வீடியோஸ் இப்போவும் அவைலபிளாக இருக்குது. இதை விட உச்சகட்டமாக என்னென்ன வேலைகள் எடிசன் பார்த்தார் அப்படின்னா, தூக்கு தண்டனை கைதி ஒருத்தரை ஒரு எலக்ட்ரிக்கல் சேரில் வச்சு அந்த அல்டர்னேட்டிவ் கரண்ட் பாஸ் பண்ணி எரிச்சு கொண்டு வருகிறார் எடிசன். இது வந்து மிகப்பெரிய மனிதாபிமானமற்ற செயல் என பொறுத்தவரை. என்னதான் ஒருத்தருடைய வளர்ச்சியை கெடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த மாதிரி செயல்களில் எடிசன் வந்து ரொம்பவே தன்னுடைய தரத்தை குறைச்சி இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபட்டதில் 2 முக்கியமான வேலைகள் அவர் பண்ண மிகப்பெரிய தவறு 2 இருந்தது. ஒன்று என்னென்னா, ஒரு மனிதனை, அதாவது தூக்கு தண்டனை கைதி ஒருத்தரை எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணி, அதுவும் அந்த மனிதன் வந்து சாதாரண முறையில் இறந்து போகுது. உலகத்திலே முதல்ல எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணி சாகடிக்கப்பட்ட மனிதன் அவன் வந்து ரொம்ப உடல் வந்து வலியோடையும் அந்த எலக்ட்ரிசிட்டி அந்த அதிக அளவு வோல்டேஜ் பாஸ் ஆனால் கருகி போவாங்க, அந்த அளவுக்கு கொடூரத்தன்மையோட எரிச்சார். இன்னொரு விஷயம் என்ன, அதெல்லாம் லைவ் வீடியோஸாக வந்து வீடியோவாக ஷூட் பண்ணது யூடியூப்பில் இப்போவும் அவைலபிளாக இருக்குது. அதே போல் எடிசன் பண்ண மிகப்பெரிய தவறு என்னென்னா, 1903 டாப்ஸி அப்படின்ற ஒரு யானை, ஒரு மிகப்பெரிய யானையை, அது வந்து ஒரு 12 பேரை கொண்டுடுச்சு. மதம் பிடிச்சதால அந்த யானை வந்து ஒரு 12 பேரை கொண்டுடுச்சு. ஒரு பார்க்கில் வித்தை காமிக்கிறதுக்காகவும் சில பொருட்களை எடுத்துன்னு போகிறதுக்காகவும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டாப்ஸின்ற யானை. கொஞ்சம் மெடிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுருந்தாங்க. ஆனால் அப்பயும் அந்த பார்க்கில் ஒருத்தனை கொண்டுடுச்சு அந்த யானை. உடனே மக்கள், அங்கே இருக்கிற கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த யானை ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானையை தூக்கில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்படி தூக்கில் போட்டலான்ற முடிவு வந்து எடிசன் காலத்துக்கு போகும்பொழுது எடிசன் என்ன வேலை பண்ணுறாரு அப்படின்னா, இதை தூக்கில் போடாதீங்க, அந்த யானை எங்கிட்ட கொடுங்க,
நான் அதை வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணி கொண்டுடுறேன் அப்படின்ற வேலைகளில் மிகவும் கொடூரமான முறையில் அந்த யானையை கூட்டிகிட்டு வந்து காப்பரால் ஆன செருப்புகளை அந்த யானைக்கு அணிவிச்சு கொஞ்சம் வயரிங் இதெல்லாம் பண்ணி அனைவர் மக்கள் முன்னிலையில் 6000 வோல்ட் மின்சாரத்தை பாய்ச்சி 28 வயசு இருக்கிற அந்த யானையை பப்ளிக்காக பண்ணார். இதுதான் எடிசன் பண்ண மிகப்பெரிய தவறாக நான் நினைக்கிறேன். நிக்கோலா டெஸ்லா அவனுடைய அல்டர்னேட்டிவ் கரண்ட் வந்து எந்த அளவுக்கு மோசமானது அப்படின்ற ஒரு டெமோவாகவே எடிசன் இதை பண்ணார். இதனால் வளர்ந்துட்டு வந்த டெஸ்லாவுடைய கம்பெனி ரொம்ப டவுன் ஆக ஆரம்பிச்சது. மக்கள் எல்லாரும் பயப்பட ஆரம்பித்தாங்க. சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது கூஸ் பம்ஸ் ஆகுது. எடிசன் இந்த அளவுக்கு மோசமானவரா அப்படின்னு ஒரு மைண்டில் கிரியேட் ஆகுது. இப்போ இதெல்லாம் மக்களுக்கு இப்போ தெரிய வந்துருச்சு தானே. மேபி அந்த அமெரிக்கன் கவர்மெண்ட் கூட இதெல்லாம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் கூட எடிசன் மேலே எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலையா? ஏன் அந்த காலகட்டத்தில் வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து கண்டுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ரொம்ப செல்வாக்கு மிக்கவராக அந்த காலகட்டத்தில் அறியப்பட்டது தான் எடிசன். ஆனால் நாளடைவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்ஸ் எல்லாம் வைப்பாங்க. இப்போது கரண்ட் அப்படின்னா அதுக்கு ஆம்பியர் அப்படின்ற ஒரு யூனிட் இருக்குது. ஓகே, யூனிட்டாக மெஷர் பண்ணுறாங்களா, அந்த மெஷர் பண்ணுற யூனிட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சயின்டிஸ்டோட பேராக தான் இருக்கும். வோல்ட் அப்படின்னு நீங்கள் ஒரு யூனிட் சொல்கிறீங்கன்னா வோல்ட்டா அப்படின்ற ஒரு சயின்டிஸ்டினுடைய பேர்லேருந்து வந்த அவர் அதை ஐடென்டிஃபை பண்ணதால் இன்வென்ட் பண்ணதால் அவருடைய ஞாபகார்த்தமாக அந்த பேரை வோல்ட்டுன்னு வச்சுருப்பாங்க. ஆம்பியர் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட்டும் இருந்திருக்கிறாரு. அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்னா அவருடைய ஞாபகார்த்தமாக ஆம்பியர் அப்படின்னு அந்த கரண்ட் வந்து அந்த ஆம்பியர் அப்படின்ற யூனிட்டையும் யூஸ் பண்ணிப்பாரு. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேரடே அப்படின்ற ஒரு யூனிட்டையும் வச்சுருப்பாங்க. அதே போல் எடிசன் அப்படின்னு ஒரு யூனிட்டுக்கு எந்த ஒரு யூனிட்டுமே கிடையாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இருந்த அறிவியல் மேதைகளுக்கு தெரியும் யார் ஒரிஜினலா, அதாவது தகுதியானவர்கள் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குதுங்களா. டெஸ்லா அப்படின்ற ஒரு யூனிட் இருக்கும். இப்போ நல்லா கேட்கலாம், தகுதியான யூனிட் இருக்குங்களா? ஆமாம் இருக்கு. டெஸ்லான்ற யூனிட் இருக்கும், எடிசன் ஒரு யூனிட் இருக்காது. ஏன்னா அவர் இந்த மாதிரியான தரக்குறைவான செயல்களில் ஈடுபட்டதுனால எடிசன் யாருக்கும் அந்த யூனிட்டையோ அவரை ரொம்ப பெருமைப்படுத்தணும்னு யாருக்கும் நினைச்சது. ஆனால் டெஸ்லான்னு ஒரு யூனிட். ஓகே, இப்போது டெஸ்லாவோட அந்த ஏசி கரண்ட்டை வந்து டாமினேட் பண்ணுற விதமாக அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் மக்கள் மத்தியில் செஞ்சு காட்டுறாரு எடிசன். இதுக்கப்புறம் டெஸ்லாவோட நிலைமை என்னாச்சு? அவர் க்ரோத்துக்கான வழி எப்படி அவர் க்ரோத் ஆனார்? இதுக்கப்புறம் எடிசன் என்னதான் டெஸ்லாவுடைய கரண்ட் முறைகள் வந்து பாதிப்படையுது அப்படின்னு சொன்னாலும் ஒரு ஸ்பார்க் கிடைச்ச மாதிரி டெஸ்லாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது என்ன வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நியூயார்க் நகரத்தில் வந்து அந்த அமெரிக்கா வந்து கொலம்பஸ் வந்து 1492 கண்டுபிடிச்சாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஓகே, அந்த கண்டுபிடிப்பினுடைய 400வது ஆண்டு விழா 1892 வந்தது. இதை அந்த கவர்மெண்ட், யூஎஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, இதை ஒரு பெரிய விழாவாக நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி முடிவு பண்ணும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1893 ஒரு மிகப்பெரிய விழாவை ஏற்பாடு செய்கிறாங்க யூஎஸ் கவர்மெண்ட். அந்த விழாவுக்கு உண்டான ஃபுல் எலக்ட்ரிக்கல் டிசைனிங், பல்ப் டிசைனிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கு உண்டான டெண்டர் வந்து விடுறாங்க. அப்படி விடும் பொழுது எடிசன் என்ன பண்ணுறாருன்னா $1.8 மில்லியன் வந்து அந்த டெண்டரை வந்து கேட்குறாரு, கோட் பண்ணி கொடுக்குறாரு. இது வந்து அந்த கவர்மெண்ட் வந்து இதை என்ன சொல்லுதுன்னா, இது வந்து ரொம்ப அதிகமான ப்ரைஸாக இருக்குது, இது எங்களால் முடியாதுன்ற மாதிரி சொல்லும்போது திரும்பவும் எடிசனே என்ன பண்ணுறாருன்னா அதை வந்து 5 லட்சத்துக்காக குறைச்சி, இப்போ 1.8 மில்லியன்னா 18 லட்சம் நம்ம இது படி, அதை 5,84,000 சம்திங் அந்த கணக்கில் குறைச்சி திரும்பவும் டெண்டர் கொடுக்குறாரு. அப்பயும் கவர்மெண்ட் இதுவும் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லி டாக் மட்டுமே போயிட்டு இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட வெஸ்டிங்ஹவுஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 3 லட்சத்தி கொஞ்சம், அதாவது 90,000 அந்த அமௌண்ட்லேயே வந்து நாங்கள் ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் டிசைன், அந்த டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. கவர்மெண்ட்டும் வெஸ்டிங்ஹவுஸ்க்கு அந்த வாய்ப்பை வந்து கொடுத்துருக்கு. ஓகே, அந்த 400வது ஆண்டு விழா சிறப்பாக செய்யணும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸிபிஷன் மாதிரி நடத்துகிறாங்க. இதில் எடிசன் இன்னொரு வேலையும் பார்த்தேன்.
இதில் வந்து வெஸ்டிங் ஹவுஸ் அந்த டெண்டர் போயிடுச்சு. அதில் டெஸ்லா வந்து இருக்கிறாரு, அவர் தான் இந்த வேலையெல்லாம் பார்க்க போகிறாரு அப்படின்ற திரும்பவும் என்ன பண்ணுறாரு எடிசன்னா, தன்னுடைய பேட்டர்ன் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பொருளும் அந்த எக்ஸிபிஷனில் இருக்கக்கூடாது, இன்க்ளூடிங் அந்த எலக்ட்ரிக் பல்ப். அது வந்து தரவும் முடியாது, அதை நீங்கள் உபயோகமும் படுத்தக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போடுறாரு எடிசன். டெஸ்லாக்கு இது ஒரு பெரிய வேலையே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்பை கண்டுபிடிச்சது எடிசன் அப்படின்ற கருத்து தவறான கருத்து. அந்த காலத்தில் நிறைய பேர் அதை இன்வென்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் வேற ஒருத்தர்கிட்ட இருந்து டெஸ்லா என்ன பண்ணுறாருன்னா, சுமார் 2,30,000 பல்ப்ஸை வாங்கி அந்த எக்ஸிபிஷன் ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணி அந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் டெஸ்லா வந்து பண்ணுறாரு. எக்ஸிபிஷனை வந்து அவர் ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மை வந்து டெஸ்லா வந்து உபயோகப்படுத்திக்கிறார். அது எப்படி உபயோகப்படுத்துகிறாருன்னா, தன்னுடைய கண்டுபிடிப்பாக இருக்கிற அந்த அல்டர்னேட்டிவ் கரண்ட் வந்து எந்த வகையிலும் பாதிப்படையாது அப்படின்றத ஒரு 1000 வோல்ட் இந்த கையிலேருந்து இந்த கைக்கு ஆட்டோமேட்டிக்காகவே மாறுற மாதிரியான ஒரு டெமோவை வந்து மக்கள் முன்னாடி அவர் வந்து செஞ்சு காமிக்கிறார். அதை பார்த்த மக்கள் இந்த ஏசி வந்து நமக்கு வந்து பாதிப்பு இல்லாதது தான், சரியான முறையில் நாம் அதை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா அது வந்து நமக்கு பயன் தரக்கூடியதான்னு ஏற்றுக்கிறாங்க. மேலும் டெஸ்லா வந்து அவருடைய அல்டர்னேட்டிவ் கரண்ட் மெத்தடை வச்சு பல ஸ்டேஷன்ஸை வந்து உருவாக்கி மக்களுக்கு வந்து பயன்படக்கூடிய வகையில் மாற்றுறாங்க. சரி, அப்போது இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கரண்ட் எல்லாமே இந்த ஏசி கரண்ட் பேஸ் பண்ணி வர சப்ளை தான். ஆமாம். ஸோ டெஸ்லா கண்டுபிடிச்ச இந்த ஏசி கரண்ட் மெத்தட் தான் இப்போ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நிச்சயமாக நாம் இப்போ வீடுகளில் உபயோகப்படுத்துறது, தொழிற்சாலைகளில் உபயோகப்படுத்துறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்லாவுடைய கான்செப்ட் அடிப்படையில் உருவான அல்டர்னேட்டிவ் கரண்ட் மெத்தட் தான். ஓகே. டெஸ்லா அந்த அல்டர்னேட்டிவ் கரண்ட் மெத்தடோட இன்னொன்றுத்தையும் சேர்த்தாரு, அதாவது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். இப்போ நம்ம ரோடுலாம் பார்த்தோம்னா நிறைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கான்செப்டை வந்து ஜெர்மன் நாட்டில் இருந்த ஒரு சில விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க. வெஸ்டிங் ஹவுஸ் என்ன பண்ணாருன்னா, அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு உண்டான பேட்டர்ன்ஸை வந்து விலை கொடுத்து வாங்கி டெஸ்லா கிட்ட கொடுத்தாரு. நீங்கள் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக மாற்ற முடியுதா பாருங்க அப்படின்னு சொல்லி டெஸ்லா வந்து அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணுறாரு. ஓகே. நான் ஏற்கனவே சொன்னது தான், டிரான்ஸ்ஃபார்மர்ஸை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணுறாரு டெஸ்லா. அந்த இம்ப்ரவைஸ் பண்ணுறது மூலிமா என்ன பண்ணாருன்னா, டைரக்ட் கரண்ட்டில் இருந்த மிகப்பெரிய குறைபாடாக இருக்கிற எலக்ட்ரிசிட்டி லாஸை ஓவர் கம் பண்ணி அல்டர்னேட்டிவ் கரண்ட்டில் எலக்ட்ரிசிட்டி லாஸ் ஆகாமல் நிறைய தூரங்களுக்கு எடுத்து செல்ல முடியும். இப்போ தமிழ்நாட்டிலே கூடங்குளம் மின்சார நிலையத்திலிருந்து, அணுமின் நிலையத்திலிருந்து டெல்லி வெளியும் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை எடுத்துகிட்டு போகிறாங்க, மற்ற நாடுகளுக்கெல்லாம் நாம் சப்ளை பண்ணிக்கிறோம் அப்படின்ற கான்செப்டே எலக்ட்ரிசிட்டி லாஸ் ஆகாமல் எடுத்துகிட்டு போகிற கான்செப்டும் டெஸ்லா ஒன்று. ஓகே. ஸோ அந்த எக்ஸிபிஷன் மூலமாக இப்போ மக்கள் யூஸ் பண்ணுற ஏசி கரண்ட்டை வந்து டெஸ்லா தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ நம்ம தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் இதோட க்ரோத் எப்படி இருந்துச்சு? இதோட நிறுத்திட்டாரா இல்லை இன்னும் ஒரு கண்டுபிடிப்பு அதிகமாச்சா அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? டெஸ்லாக்கு வந்து இந்த எக்ஸிபிஷன் வந்து மிகப்பெரிய பிளாட்ஃபார்மாக வந்து இருந்தது. அதை உபயோகப்படுத்தி வேறு இன்னொரு வாய்ப்பும் அவருக்கு கிடைச்சது. என்ன வாய்ப்பு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உலகத்திலே முதல் முறையாக நீர்வீழ்ச்சி கொண்டு அதில் அதனுடைய நீர் வந்து மேலே விழுதுன்னா அதில் டர்பைன்ஸ் ஏதாவது வச்சு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்ற கான்செப்டை யூஎஸ் கவர்மெண்ட் வந்து தேர்தலாக ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் எடிசனுக்கு கொடுக்குற மாதிரி பிளானில் தான் அவங்க இருந்தாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற கான்செப்ட் இந்த மேட்டூர் அணையிலேருந்து அந்த கான்செப்ட், அதே கான்செப்ட். ஓகே. டேம் கட்டில் நயாகரா நடுவில் அது ஒன்று தான் அவங்க பண்ணது. என்ன பண்ணார் அப்படின்னா, யூஎஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, எடிசனுக்கு வந்து அந்த பிளான் கொடுக்குறதா பிளான் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த எக்ஸிபிஷன் மூலிமா டெஸ்லாவுடைய திறமையை பார்த்து கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, நீங்களே செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி நயாகரா ஃபால்ஸில் அந்த வாட்டர் மேலேருந்து கீழே விடுறதை வச்சு அந்த நீர்வீழ்ச்சியிலிருந்து அந்த நீர் போகிற திசையில் வச்சு சில டர்பைன்ஸை வச்சு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி சப்ளை பண்ண ஆரம்பித்தார் டெஸ்லா. இதுதான் அவருடைய மிகப்பெரிய வளர்ச்சி அடுத்த கட்டம்னே சொல்லலாம். நீங்கள் இப்போவும் அந்த நயாகரா ஃபால்ஸ் அந்த போனீங்க அப்படின்னா, அந்த நயாகரா ஃபால்ஸை
டெஸ்லா வந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஸ்டாச்சுஸ் வந்து நிறைய இருக்கும். அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச இடமாவும் அந்த நயகரா ஃபால்ஸ் வந்து இருந்ததுன்னு பதிவேட்டில் இருக்குது. ஓகே. ஸோ ஏசி கரண்ட் கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நீர்வீழ்ச்சியிலேருந்து கரண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. இன்னும் அவரோட கண்டுபிடிப்புகள் தொடர்ந்து தான் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். டெஸ்லா வந்து ஏன் ஒரு மிகப்பெரிய அறிவியல் மேதை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அவர் இந்த அல்டர்னேட்டிவ் கரண்ட்டு வீடுங்களுக்கு சப்ளை பண்ணுறது மட்டுமே அவருடைய டார்கெட்டாவோ அவர் வாழ்நாள் முழுவதும் செஞ்ச விஷயமாவோ இல்லை. அதாவது அவருடைய கண்டுபிடிப்புகளில் ஒரு பகுதி தான் இந்த அல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படின்னு. அவர் கண்டுபிடிக்காத விஷயங்களே கிடையாது. நான் இதை முன்னாடியே சொல்லியிருக்கேன். டெஸ்லா கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் எல்லாம் நடைமுறைக்கு அப்போவே கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற நாம் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிற டெக்னாலஜியை விட 200 வருடங்கள் முன்னாடி நம்ம போயிருக்கோம். இப்போ நாம் 200 வருடங்கள் பின்னாடி இருக்கோம். எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, ஃபாதர் ஆஃப் ரிமோட் கண்ட்ரோல், அதாவது ரிமோட் கண்ட்ரோலினுடைய பேஸ் நிக்கோலா டெஸ்லா தான் கண்டுபிடிச்சார். அதே போல் ரேடார், போர் காலங்களில் நாம் அதிகமாக இந்த ஃப்ளைட்டெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ரேடார்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுங்களா, அதனுடைய அடிப்படையையும் நிக்கோலா டெஸ்லா தான் கண்டுபிடிச்சார். எலக்ட்ரிக் கார் அவர் தான் கண்டுபிடிச்சார். எலக்ட்ரிக் கார் கண்டுபிடிச்சாரு. ப்ளஸ்ஸு அந்த அந்த என்ஜின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எலக்ட்ரிக்யூட் பண்ண சில என்ஜின்ஸை வந்து ஃபிட் பண்ணார் அந்த எலக்ட்ரிக் கார். அப்படி ஃபிட் பண்ணிவிட்டு எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஓட வச்சும் பார்த்தாரு. ப்ரோட்டோடைப்லேயே இதெல்லாம் முடிச்சிட்டாரு. அப்படி அதில் ப்ரோட்டோடைப் மாடலில் அந்த காரை வந்து ஆப்ரேட் பண்ணி பார்க்கும்பொழுது அதுலேருந்து ஒரு சில ரேடியேஷன்ஸ் வர மாதிரி இருந்தது. ஐயோ இது மக்களுக்கு வந்து பாதிப்பு அடைஞ்சிருமோ, இந்த ரேடியேஷனால் ஏதாவது பாதிப்பு அடைஞ்சிருமோ அப்படின்னு நினச்சி என்ன பண்ணாருன்னா, அதை வந்து அவர் ப்ரோட்டோடைப்லேயே நிறுத்திட்டார். ஃப்ளையிங் மிஷின் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஃப்ளையிங் மிஷின், இந்த பறக்கும் தட்டுங்கெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அதே அவர். ஓகே ஜி. இப்போது ஃப்ளையிங் மிஷின் மாதிரி இன்னும் டெஸ்லா கண்டுபிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம் இம்ப்ளிமெண்ட் ஆகாமல் இருக்கா? டெஸ்லா கண்டுபிடிச்சதில் இம்ப்ளிமெண்ட் ஆகாத மிகப்பெரிய பொக்கிஷமாக ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நான் எதை சொல்லணும்னா, ஒயர்லெஸ், அதாவது எந்த ஒரு ஒயர் கனெக்ஷனுமே இல்லாமல் எலக்ட்ரிசிட்டியை வந்து ஏர் மூலியமாக தரணுன்றது தான் டெஸ்லாவுடைய மிகப்பெரிய கனவாக இருந்தது. இதுக்காக அவர் டெஸ்லா டவர் அப்படின்ற ஒன்றுத்தையே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார். இது நாள் வரையிலையும் அந்த முறை வந்து நடைமுறையிலேயே வரல. ஆனால் அவருக்கு டெமோ, அதாவது ப்ரோட்டோடைப்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த ப்ரோட்டோடைப்பில் அவர் அதாவது ஒயர் கனெக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுற மெத்தடை வந்து அவர் செஞ்சு வச்சுருந்தார். டெஸ்லாவுடைய மியூசியம் அப்படின்னு ஒன்று இருக்குது, இந்த ஒரு இடத்துல இருக்குது. அந்த மியூசியமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெமோ பீஸ் மாதிரி அந்த ஒயர்லெஸ் கரண்ட் பாசேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போவும் இருக்குது. அந்த மியூசியத்தில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே இருக்கிற ஆளுங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 2-3 டியூப் லைட் எடுத்து உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. டியூப் லைட்ஸ், எலக்ட்ரிசிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் கையில் கொடுப்பாங்க. அந்த டியூப் லைட்ஸை நீங்கள் சும்மா கையில் பிடிச்சிட்டு நிற்கணும். அந்த அவர் டெஸ்லா காயில் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அவருடைய ப்ரோட்டோடைப் ஒன்று இருக்குது. அதை ஆன் பண்ணாங்க அப்படின்னா எந்த ஒரு ஒயர் கனெக்ஷனும் இல்லாமல் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த டியூப் லைட் வந்து எரியும். இது வந்து மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. டெஸ்லா வந்து இதை நடைமுறைக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போய் கவர்மெண்ட் வந்து நான் எங்கே மீட்ரு வைக்கிறது, நான் எப்படி வசூல் பண்ணுறது மக்கள்கிட்ட, ஏன்னா அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒன்று இல்லைங்களா. அதனால் ஒயர்லெஸ் மூலிமா எலக்ட்ரிசிட்டி கொடுக்குற மிகப்பெரிய கனவு வந்து இது நாள் வரலையும் நடைமுறையிலேயே வராமல் இருக்கும். ஸோ இப்போ ப்ரோட்டோடைப் இருந்தால் கூட நம்ம இன்னும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் தான் இருக்கோம். எப்படி பண்ணுறதுன்றதும் தெரியல. அந்த ப்ரோட்டோடைப் வச்சு கூட அவங்களால இன்னும் இம்ப்ளிமெண்ட் நடைமுறையை கொண்டு வர முடியல. ஓகே. எவ்வளவோ டிவைசஸ் இப்போ நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. டெஸ்லா காலகட்டத்தில் அது ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. இப்போ மொபைல்ஸ் நம்ம 5G வரைக்கும் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, 6Gன்றது நெட்வொர்க்கு உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் 1900 அந்த 20th century பிகினிங்லேயே அவர் இதெல்லாம் சொல்லிட்டாரு. அதுதான் டெஸ்லாவுடைய பியூட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ டெஸ்லா இப்போ நிறைய விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அவரோட ஃபேமிலி லைஃப் எப்படி இருந்துச்சு, அவரோட கடைசி நாட்கள் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? டெஸ்லா வந்து இறக்கும் வரைக்கும் அவர் ஒரு பேச்சுலர் தான். அதனால தான் மேபி அவரால் நிறைய கண்டுபிடிச்சிருக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். மேபி இருந்திருக்கலாம். ஆனால் அவருடைய இறப்பு வந்து மிகவும் வருத்தத்துக்குரியதாக தான் நிகழ்ந்தது.
அதாவது நியூயார்க்கில் ஒரு யாருமே இல்லாத ஒரு ஹோட்டலில் தனிமையில் இருந்து இறந்து கிடந்தார். அதாவது டூ நாட் டிஸ்டர்ப் அப்படின்னு சொல்லி அவருடைய கதவுக்கு வெளியில் அவர் போட்டு 2 நாளாக வந்து அவர் வெளியவே வரல. வெளியே 3வது நாளும் வெளியவே வராமல் இருந்தார். அப்போது அந்த ஹோட்டலில் வேலை செய்துட்டு இருந்தவங்க வந்து ஏன் இவர் வெளியவே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்க்கும் பொழுது யாருமே இல்லாத ஒரு அனாதையாக அவர் இறந்து கிடந்தார். 86 வயதில் 1943 இறந்து போனார் டெஸ்லா. ஸோ இன்றைக்கி நாங்கள் உங்ககிட்ட இருந்து உலகத்துக்கிட்ட இருந்து மறக்கப்பட்ட மாமனிதரான டெஸ்லாவை பற்றின நிறையா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லை, சயின்ஸ் பற்றியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஜி. நன்றி. உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். சயின்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்கணும், ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாகவும் நாங்கள் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். சயின்ஸ் ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட மெயில் ஐடியும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ப்ளஸ் நாலேஜபிள் பர்சனோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் தேங்க்யூ. நன்றி.